கண்களை மூடி ஒரு முறை கூட ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த இரவு கர்த்தர் எங்களோடு நீர் இடைப்படுவீராக. உங்களுடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உங்களுடைய பாதப்படியிலே வந்தாலும் எங்களோடு பேசுகிற தேவன். நீர் சர்வ வல்லவர், அற்புதமானவர், எங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர். உங்களுடைய பாதப்படியிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவு ஆண்டவரே தேவ கரம் எங்களோடு கூட இருந்து நடத்த, எங்களோடு பேச, எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த இரவு ஒரு முறை கூட எங்களோடு நீர் இடைப்படுவீராக. கரங்கள் உயர்ந்திருக்கும் போது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். இந்த இரவுல எங்களுக்காக அற்புத கிரியைகளை செய்வதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கரங்களை உயர்ந்திருக்கும் போதே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த இரவு உம்முடைய பாதப்படியிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. நல்ல சத்தமா, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வை. சொல்லுங்க. ஏசையா, ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பது என் உள்ளத்தின் அல்லேலூயா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. ஒரு முறை கூட உம்மோடு உம்மோடு இருப்பதுதான். சொல்லுங்க. உள்ளத்தின் உள்ளத்தின் வாஞ்சையை உம் சித்தம் செய்வதுதான், உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமை. முடிஞ்சா நல்ல கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஏசையா, ஏசையா, உம்மைத்தான் மனதார என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, ஏசையா, உம்மைத்தானே, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. Oh yes, என் முன்னே நிறுத்தியுள்ளே. அங்கு ஆண்டவரே, அற்புதமானவரே, இந்த மூன்றாவது நாள் இரவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உண்மை முன்னிறுத்த முடியாதபடி எங்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோமோ, ஆண்டவரே, எங்கெல்லாம் எங்கள் பார்வை மறைக்கப்பட்டிருக்கிறதோ, அல்லது எந்தெந்த பகுதிகளெல்லாம் எங்க பார்வை மங்கி இருக்கிறதோ, இந்த இரவு கர்த்தர் எங்களுக்கு உணர்த்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக உண்மையை நோக்கி கொண்டிருக்க, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உண்மை பிரதானமாக வைத்துக் கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இந்த இரவும் கர்த்தர் எங்களோடு இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தத்தை கேட்கவும் அதன்படி செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். அடுத்து நாங்கள் உங்களுடைய பாதப்படியில் இருக்கிற சில நிமிடங்கள் தேவனங்களோடு அற்புதமாய் இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் மாற்றங்களை கொண்டு வர உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் உதவிக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அழைத்த போதகருக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். சபையும் ஊழியங்களையும் கர்த்தர் இன்னும் பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. ஆமா, எந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை தொடுவார் என்பது நமக்கு அல்லேலூயா தெரியாது. அது எந்த கூட்டமானாலும் இருக்கலாம், உபவாச கூட்டமா இருக்கலாம், தனி ஜெபமா இருக்கலாம், அல்லது இதே போல ஒரு கூட்ட நேரமா இருக்கலாம். தேவன் நம்மோடு பேசும், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற ஒரு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆயத்தத்தோடு வந்திருக்கிற பாஸ்டர் சொன்னது போல சண்டே கிறிஸ்டியன்ஸா நிறைய பேர் மாறிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய சபைகள் ஞாயிற்றுக்கிழமையும் தட்டு தடுமாறி ஏதோ நான் தப்பிச்சுட்டேன்னு வந்து நிற்கிற கூட்டம் தான் நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, ஆண்டோடைய வார்த்தையை கனம் பண்ணி வந்தவங்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 51வது அதிகாரம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற அதே பகுதியை திரும்ப ஒரு முறை நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். 3வது வசனம் நாம சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்வுடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நீங்க இந்த 4 நாள் முடியும்போது இந்த ஒரு வசனமாக நீங்க மனப்பாடம் பண்ணிடணும். எதெல்லாம் இருக்கும்? சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில இது உண்டாயிருப்பதற்கு முதல் நாள்ல நான் தனிப்பட்ட விதத்தில் என்ன செய்ய வேண்டும், குடும்பமாக என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அதுல முற்பிதாக்களை நோக்கி பாருங்கள் என்று அவர்கள் வாழ்க்கையிலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. நேற்று 2வது நாள்ல ஆண்டவர் நம்மோடு கூட தேவனை நோக்கி பார்க்கும்படி சில காரியங்களை ஆண்டவர் வலியுறுத்தினார். வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பாருங்கள், பூமியை பாருங்கள், இதை உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. ஆனால் இவைகள் அழிந்து போனாலும் நான் உனக்கு தருகிற ரட்சிப்பும் நீதியும் அழிந்து போகாது, முற்று பெறாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைப்பூட்டினேன். அல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு காரியத்தை நோக்கி பாருங்கள், கவனியுங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 4வது வசனம் என் கூட சேர்ந்து வாசிங்க. 4வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு எதை கவனிக்க போறோம்னா ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அதை கவனிக்கும் போது வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். அல்லேலூயா. என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. நீங்க என்னை கவனிக்கும் போது, அல்லேலூயா, அல்லது என் வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் போது, என் வார்த்தையை நோக்கி பார்க்கும் போது 2 காரியத்தை செய்வதாக இந்த 3வது நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன செய்வாரா? அவர் வார்த்தையை வெளிப்படுத்துவார். 2வது உங்க வாழ்க்கையில் அந்த வார்த்தையை எப்படி மாற்றுவார்? வெளிச்சமாக மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றும் போது இழந்து போன இந்த 4ம் என் வாழ்க்கையில திரும்ப கடந்து வரும். எதெல்லாம்? சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம். இழந்து போன எல்லாம் என் வாழ்க்கையில திரும்ப கடந்து வரும். அல்லேலூயா. 3 விதமான காரியங்களை இந்த இரவு உங்களுக்கு நினைப்பூட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நேரம் அனுமதிக்குமானால் ஏற்ற நேரத்தில் முடிப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது. உங்க வாசஸ்தலம் எல்லாம் பாழா இருக்குதுப்பா, உன் வாழ்க்கை செழிப்பா இருக்க வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்குது? வறட்சியா வனாந்தரத்தை போல் இருக்கிறது. உங்க வாழ்க்கை கர்த்தருடைய தோட்டத்தை போல் சந்தோஷமா இருக்க வேண்டிய உங்க வாழ்க்கை ஒரு அவாந்தர வெளியை போல் ஒன்றும் இல்லாத, விளைச்சல் இல்லாத, விளைச்சலற்ற barren land என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அதுல எந்த விதமான பலனையும் அனுபவிக்க முடியாமல் ஒரு வெட்டாந்தரையாக நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும் போது இழந்து போன இந்த 4ஐயும் திரும்ப தரும்போது வனாந்தரம் எப்படி மாறும்? ஒரு வயல்வெளியை போல மாறும், அல்லது ஏதேன் தோட்டத்தை போல மாறும். அவாந்தர வெளி எப்படி மாறும்? கர்த்தரின் தோட்டமாய் சந்தோஷம் நிறைந்ததாய் மாறும். அதிலிருந்து தான் இந்த 4ஐயும் எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 4 நாட்களும் இரவு ஆராதனையில் இதுதான் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த 3வது நாளிலே கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையின் இருளை நான் எப்படி மாற்றுவேன்? வெளிச்சமாக மாற்றுவேன். எதை வைத்து? எதை வைத்து? ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்ற விரும்புகிறார்? வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசன பகுதி ஆதியாகமம் 1வது அதிகாரம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது 3வது வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது 3வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் என்ன சொன்னாரு? எல்லாரும் சொல்லுங்க. நமக்கு தெரியும், சண்டே ஸ்கூல்லே மனப்பாடம் பண்ணிருப்போம். தேவன் என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் 2 விதமான வார்த்தைகளை உளவியல் நிபுணர்கள் பயன்படுத்துகிறார்கள். சைக்காலஜில 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஒன்று ஆப்டிமிஸ்ட், ஆப்டிமிஸ்ட். இன்னொன்னு பெசிமிஸ்ட். 2 வார்த்தைகள் அர்த்தம் சொல்றேன். ஆப்டிமிஸ்ட் என்றால் எந்த காரியத்திலும் நல்லதை பார்க்கிற கண்கள் உடையவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, என்னதை பார்க்கறாங்க? அல்லது இப்படி சொல்லணும்னா சிம்பிளா நேர்மறையான பார்வை கொண்டவர்கள். பெசிமிஸ்ட்னு ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்துக்கு பேரு எதிர்மறையான பார்வை கொண்டவர்கள். என்ன பார்வை? எதிர்மறையான பார்வை. இப்ப இப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப பாஸ்டர் கூட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, 4 நாள் உங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆயத்தம் பண்ணி அவங்க பல நிலைகள்ல ஆயத்தமாகி இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு ஆண்டவர் ஏனோ என்னைய நினைப்பூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால என்ன கூப்பிட்டுருக்காங்க இந்த 4 நாள் உங்களோட பேசுறதுக்கு. பாஸ்டர் திரும்ப திரும்ப, ஐயா இங்க ஆட்கள் கம்மியா வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால முதல் கூட்டம் நம்ம எப்படி பிளான் பண்ணோம்னா, முதல் நாள் சாயங்காலமும் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் மட்டும்தான் கூட்டம் பிளான் பண்ணோம். அல்லேலூயா. பாஸ்டர் சிரிக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா அவங்களே எப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கும் அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு பாஸ்டர். என்ன வார்த்தை? நீங்க இன்னும் மாறல போல இருக்கே அப்படின்னு. ஏன் நிறைய பேரை காணோம்? பெசிமிஸ்ட். பெசிமிஸ்ட்னா என்ன? எல்லாவற்றிலும் ஒரு குறை கண்டுபிடிக்கிற ஆட்கள். அல்லேலூயா. வந்திருக்கிற நீங்க ஆப்டிமிஸ்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் என்னன்னு சொல்றேன், எதுக்கு 4 நாள் கூட்டம் வைக்கணும்? ஒரு நாள் கூட்டம் வச்சா போதாதா? அல்லேலூயா. எதுக்கு போட்டு கஷ்டப்படுத்தணும்? ஏற்கனவே கிளைமேட் ஒரு மாதிரி நல்லா இருக்கு, அப்பப்போ என்ன பெய்யுது? மழை பெய்யுது. இந்த மழைக்குள்ள போட்டு எதுக்கு விசேஷ கூட்டம்லாம் வச்சுக்கிட்டு? அல்லேலூயா. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும் வச்சா போதாதா? பாஸ்ட் நல்லா தான் பிரசங்கம் பண்றாரு, ஆனாலும் இது கொஞ்சம் சரியில்லை. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் எதை கண்டுபிடிக்கிற கூட்டம்? ஆமா, குறை கண்டுபிடிக்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்குது, எல்லாத்துலயும் எதை பார்ப்பாங்க? குறையாகவே இருந்தாலும் அதை சொல்லுவாங்க, இன்னைக்கு இது எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. ஒரு கணவன் மனைவி திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ணும்போது அவர் ஒரு பாஸ்டர். அதனால திருமணம் பண்ணோம்னா மனைவிட்ட சொன்னாராம், முதல் நாள் திருமணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்ல 2 பேரும் கைப்பிடிச்சு என்ன பண்றாங்க? ஜோம் பண்றாங்க. ஜோம் பண்ணும்போது இவர் சொன்னாராம், ஏமா இன்னைக்குதான் நமக்கு முதல் ராத்திரி, இனிமே நம்ம பல வருடங்கள் ஒன்னா என்ன பண்ண போறோம்? வாழ போறோம். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்னா, எப்பவுமே நீ இல்லைங்கிற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. நம்ம 2 பேரும் என்ன வார்த்தை பயன்படுத்தக்கூடாது? இல்லைங்கிற வார்த்தை, குறையான ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. அப்படின்ன உடனே சரி, கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்சது. முதல் 2 மாசம் பயங்கர சந்தோஷம், விருந்து வீடு அங்க போய் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 3வது மாசம் ஆரம்பிச்சது. 3வது மாசம் முடியும் போது வீட்டுல எல்லாம் காலி. என்ன காலி? அரிசி காலி, பருப்பு காலி, எல்லாமே காலி. அல்லேலூயா. கல்யாணம் முதல் நாள் என்ன ஜெபம்? இல்லைன்னு என்ன பண்ண மாட்டோம். இந்த பாஸ்டர்மா யோசிக்குது, என்னடா பண்ண, எல்லாமே என்ன எப்படி இருக்கு? எல்லாம் காலி, ஒண்ணும் இல்ல வீட்டுல. அரிசி இல்ல, பருப்பு இல்ல. இருந்தாலும் ஐயா என்ன சொல்லியிருக்காரு? இல்லன்னு சொல்லக்கூடாது. முதல்ல பொருத்தனை பண்ணிருக்காங்க. யோசிச்சுட்டு மெதுவா அந்த ஐயாட்ட வந்து சொல்லிச்சான், ஐயா பருப்பு டப்பா காலியா இருக்கு, சீனி டப்பா காலியா இருக்கு. இல்லன்னு என்ன பண்ணல? அல்லேலூயா. உன்னை சொல்ல வருது புரியுதா? எல்லாவற்றிலும் நல்லதை பார்க்கிற கண்களுடையவர்கள். நம்ம ஆண்டவர் யாரு? பெசிமிஸ்டா ஆப்டிமிஸ்டா? நல்லதை பார்க்கிற கண்கள் இருக்கா ஆண்டவருக்கு? கெட்டதை பார்க்கிற கண்கள் இருக்கா? சிலருக்கு பாருங்க, எல்லாத்துலயும் எதா முதல்ல படும்? ஒரு குறை. பாஸ்டர் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு பாஸ்டர்,
இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம வாசிச்ச வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2வது வசனத்தின் பின்பகுதியில ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. என்ன இருந்ததா? சரி, நம்ம ஒரு இடத்துல விட்டு இருட்டா இருக்கு, அந்த இடத்துல விட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவீங்க? ஏன் பாஸ்டர் அதை வரை ஞாபகப்படுத்துறீங்க? வீட்டுக்கு போற வழியில கொஞ்சம் தூரம் இருட்டா. அல்லேலூயா. இருட்டா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஒரே நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்? எதை பார்க்கிறோமோ அதை பேசி பழகினவர்கள் தான் நம்ம. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க, இருட்டா இருக்குன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் யாரு? என் கூட இந்த மெசேஜ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் புரியும். ஆண்டவர் யாரு? ஆண்டவர் யாரு? எதை எதை பார்க்கிறாரோ அதை பேசுகிற ஆண்டவர் இல்லை. எதை பார்க்க விரும்புகிறாரோ அதை பேசுகிற ஆண்டவர். ரிப்பீட் பண்றேன். மனிதர்களுடைய சுபாவம் என்னன்னா, குறைகளை பேசி பேசி பேசியே நம்ம எதை பேச பழகிட்டோம். கரூர்ல ஒரு கூட்டம், ஒரு பெரிய சபை, ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறாங்க. அந்த பெரிய சபையில கூட்டம் நடக்குது. கூட்டம் முடிஞ்ச உடனே, பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே நிறைய பேர் ஜோம் பண்றதுக்கு முன்னாடி வந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கா தள்ள கை வச்சு ஜோம் பண்றேன். அல்லேலூயா. அப்போ ஒரு அம்மா வந்து, பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ணுங்க. நான் கேட்டேன், சிஸ்டர் எதுக்காக ஜோம் பண்ணும்? என் புருஷன் 30 வருஷமா முடா குடியர் பாஸ்டர், குடிச்சுட்டே இருக்கிறார், அவருக்காக என்ன பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. முக்காடுலாம் போட்டாங்க. முக்காடு போட்டு நான் தலையில கை வச்ச உடனே அந்த அம்மா ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான், அன்பின் பரலோக பிதாவே, இந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம், உங்க கணவன் அப்படின்னு ஆரம்பிச்சோடனே மண்டை இப்படி ஆடுது. அல்லேலூயா. நமக்கு பிசாசு பிடிச்சி ஆடினா நல்லா தெரியும். ஏன்னா சின்ன வயசுல வளர்ந்ததே யாரோட தான்? பிசாசுகளோட தான். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க இல்லையா? அல்லேலூயா. ஆமா, ஆரம்ப ஊழியம் தாளையத்துக்கிற ஒரு இடத்துல, திருநெல்வேலி பக்கத்துல, பயங்கரமான கஷ்டம். ஆனா இதே மாதிரி ஒரு கட்டடத்துல தான் இதே மாதிரி, இது மேல ஓடு இருக்கு, நாங்க இருந்ததுல ஓடு கிடையாது, கூரை தான். கதவு வந்து சாதாரண ஒரு மர பலகை கதவு, அதுல ஒரு கொண்டி தான் இருக்கும், பூட்டெல்லாம் போட முடியாது. பல நேரங்கள்ல ராத்திரி பிசாசு பிடிச்சவங்க கூட்டு வருவாங்க. எதுக்கு? ஜோம் பண்றதுக்கு. அந்த ஏரியால எங்க பிசாசு பிடிச்ச ஆட்கள் இருந்தாலும் எங்க சர்ச்சில் தான் கொண்டு வந்து போடுவாங்க. இங்க சர்ச்சில் கட்டி வச்சு அல்லது அங்க முழங்கால் போட வச்சு சாப்பாடு கொடுத்து ஜோம் பண்ணி சரி பண்ணி தான் அனுப்பி விடுவாங்க எங்க அப்பா. அல்லேலூயா. அப்போ பிசாசு வந்து குட்டி பையனா இருக்கும்போது, எப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் 2வது வகுப்பு 3வது வகுப்பு படிக்கும் போதுல இருந்து பார்த்தது, டெய்லி யாரை பார்த்துருவேன்? டிசைனான பிசாசை டெய்லி பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்கூல் பக்கமே ஒதுங்கி இருக்காது, ஆனா சூப்பரா அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசும் பிசாசு. ஒழுங்கா நடக்கவே வராது, பரதநாட்டியம் ஆடும். இப்படி டிசைன் எல்லாம் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. இந்த பிசாசுகள் வித்தியாசமான ஆட்கள். அப்ப அந்த அப்படிப்பட்ட இடத்துல தான் என்ன பண்ண வளர்ந்த. சின்ன வயசுல இருந்து இதை பார்த்து 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 வளர்ந்ததுனால இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா என்ன பண்ணும், செயல்படும். ஒவ்வொரு விதமா இது ஆக்ட் பண்ணும், ஒவ்வொரு விதமா பேசும், ஒவ்வொரு விதமா நடிக்கும். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னேன், சின்ன வயசுல இருந்து எதை பார்த்து வளர்ந்தாச்சு? பிசாசை பார்த்தே வளர்ந்தாச்சு. அதனாலதான் பிசாசு கூட வளர்ந்தேன். எனக்கு வேலை என்னன்னா, எங்க அப்பா பிசாசு வரட்டும் போது பாட்டு போடுவாரு, நான் என்ன அடிக்கணும்? கொட்டடிக்கணும். முதல்ல மனுஷங்களுக்கு கொட்டடிக்கிற முன்னாடி யாருக்கு அடிச்சிருக்கு? அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் சர்ச்சில் கொட்டடிச்சு பாடுறதுக்கு, ஆராதனையில கொட்டடிக்க பழகினது 2வது தான். முதல்ல அடிச்சது மேற்படியானுக்கு தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க. அப்ப ஆண்டவருடைய பார்வை எப்படிப்பட்டது? எல்லாவற்றிலும் நல்லதை பார்க்கிற கண்களுடைய ஆண்டவர். இந்த ஆண்டவர் சொல்றாரு, என்ன இருக்குது அங்க? இருள் இருக்குது. ஆனா ஆண்டவர் எதை பார்க்கிறாரோ அதை பேசுகிற ஆண்டவர் அல்ல. நீங்க நம்ம நிறைய பேர் நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஏன் சந்தோஷம் போச்சு, ஏன் மகிழ்ச்சி போச்சு, ஏன் துதி போச்சு, ஏன் கீத சத்தம் போச்சு, பிரச்சனைகளை பார்த்து 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 சொல்லி 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 இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்? பிரச்சனையவே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்படிதான் இந்த அம்மா முழங்கால் போட்டிருக்கு, மண்டை என்ன பண்ணுது? ஆடுது.
நமக்கு பிசாசு பிடிச்சதை பார்த்து பழகினதுனால பிசாசு பிடிச்சு ஆடுற ஆட்டம் நமக்கு தெரியும். இந்த அம்மா பிசாசு பிடிச்சு ஆடுற மாதிரி இல்ல, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ற மாதிரி இல்ல. நான் ஜெபத்தை அப்படியே கொஞ்சம் மெதுவா ஆண்டவரே அப்படின்னு பண்ணிட்டு மெதுவா இப்படி தலையை இப்படி தூக்குவோம்ல, இப்படி தூக்கி இப்படி முக்காடு கீழே பார்த்தா அந்த அம்மா சிரிச்சிட்டு இருக்கு, குலுங்கி குலுங்கி. நான் ஜெபத்தை நிப்பாட்டிட்டேன், நிறுத்திட்டு, அம்மா எதுக்குமா சிரிச்சிங்க அப்படின்னா அந்த அம்மா சொல்லுது, ஐயா 30 வருஷமா குடிச்சிட்டு இருக்கேன் ஐயா, நானும் ஜெபம் பண்ணாத ஊழியக்காரனே கிடையாது, அந்த மனுஷனாவது சொல்லுங்க. நான் உண்மைக்குமே எங்க சர்ச்சா இருந்தா மண்டையில நறுக்குன்னு வச்சிருப்பேன். நம்ம தப்பா ஒண்ணும் கொட்டவும் முடியல. அல்லேலூயா. நினைப்பு என்ன நினைப்பு? இந்த ஆளு திருந்தவே மாட்டான். ஆனா முழங்கால் போட்டிருக்கிறது எதுக்கு? திருந்துறதுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம கண்ணு நிறைய நேரத்துல எப்படி இருக்கு? எது எதிர்மறையோ அதையே என்ன பண்ணியாச்சு, பார்த்து 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 பழகியாச்சு. அதனாலதான் ஆண்டவர் அந்த ஏசாயால சொல்றாரு, நான் என் வார்த்தை உனக்கு தந்து உன் வாழ்க்கையில் என்ன தருவேன்? வெளிச்சத்தை தருவேன். இந்த வெளிச்சத்தை தருவேன் என்று சொல்ற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அதுதான் நீங்க உங்களோடு பேச விரும்பினேன். இந்த ஆண்டவர் சொல்றாரு, என்ன இருக்குது? இருள் இருக்குது. ஆனா என்ன சொல்லல? ஒரே இருட்டா இருக்குப்பா அப்படின்னு இந்த ஆண்டவர் சொல்லல. அவர் எதை பார்த்தாரோ அதை பேசவில்லை, எதை பார்க்க விரும்பினாரோ. அல்லேலூயா. எதை பார்க்க விரும்பினாரோ. தூங்குறத பார்த்தாலே சந்தோஷமா, அது எதுக்கு பாஸ்டர் இப்படியே இருந்துட்டு? அல்லேலூயா. நான் வேதாம கல்லூரியில் படிக்கும் போது ஒரு தம்பியை பார்த்து என்னுடைய சீனியர் ஒருத்தர் என் கிளாஸ்ல உள்ள ஒருத்தட்ட பேசுறாரு, தம்பி நீங்க இப்போ பிடிஎச் படிக்க வந்திருக்கீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? அவர் சொன்னார், என்ன படிச்சு முடிச்சுட்டு எம்டிஏ பண்ண போறேன், நான் இதுக்கு அடுத்த டிகிரி படிக்க போறேன். சரி, எம்டிஏ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்டிஹெச் மாஸ்டர் ஆஃப் தியாலஜி பண்ண போறேன். சரிண்ணே, அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் டாக்டரேட் பிஹெச்டி பண்ண போறேன். சரிப்பா அப்படின்ன உடனே இவர் அதுக்கப்புறம் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா ஒன்னு அவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் இதுக்கு கூட 2 வருஷம் இருந்துட்டு போய் சேர்ந்துரு. என்ன பண்ணிட்டே இருக்கணும்? நீ எப்பப்பா கல்யாணம் பண்ணுவ, எப்பப்பா ஊழியம் செய்வ, நீ என்ன பண்ணிட்டே இருக்க போற? அல்லேலூயா. சிலருக்கு என்னன்னா வாழ்க்கை இப்படி போற மாதிரியே போட்டோம், ஒரு எரிச்சல், ஒரு புலம்பல். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் இதை முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போக ஆண்டவர் அழைக்கவில்லை, தேவ சித்தத்தின்படி மகிழ்ச்சியாய் வாழதான் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. துதித்து கொண்டு வாழதான் அழைத்திருக்கிறார், சந்தோஷத்தோடு வாழதான் அழைத்திருக்கிறார், அவரை உயர்த்தி வாழதான் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி வாழ்வதற்கு கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை அப்புறப்படுத்தி வெளிச்சத்திற்கு நேராக எங்களை கொண்டு வருவீராக. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற இந்த கீத சத்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி உன் வாழ்க்கையில திரும்ப வரணும்னா உனக்கு என்ன வெளிச்சம் தேவை? அல்லேலூயா. நான் கொடுக்கிற வெளிச்சம் உனக்கு தேவை, என் வார்த்தையினுடைய வெளிச்சம் உனக்கு தேவை. அல்லேலூயா. வலது கையை உங்க கண்ணு மேல இப்படி வச்சு ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. நீங்க கண்ணாடி போட்டிருக்கலாம், சிலர் கண்ணாடி போட்டிருந்தாலும் சரி, கண்ணாடி மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. கண்ணாடி மேல கை வச்சு கண்ணில் கை படுற மாதிரி வச்சு கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் கண்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற எதிர்மறையானவைகளை பார்க்காமல், ஆண்டவரே என் கண்கள் என் வாழ்க்கையில இருக்கிற நேர்மறையானவைகளை பார்ப்பதற்கு கர்த்தர் என் கண்களுக்கு கிருபை தருவீராக. வாயில திறந்து அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. வாயில திறந்து அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் கண்கள் என் வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க வேண்டும், என் கண்கள் வாழ்க்கையில இருக்கிற நேர்மறையானவைகளை பார்க்க வேண்டும், என் கண்கள் கர்த்தர் பார்க்கிறதை போல பார்ப்பதற்கு எனக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. என் கண்ணை ஆண்டவர் மாற்றணும், என் பார்வையை ஆண்டவர் என்ன பண்ணணும்? மாற்றணும். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய செய்தி தான் இது, ஆனா நான் ஏற்றவல்ல பேசி முடிப்பேன். அல்லேலூயா. அமெரிக்க தேசத்தில் ஒரு பெண்மணி, ஃபேனி கிராஸ்பி என்பது அவருடைய பெயர். நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், வீட்டில் போய் நீங்க அவருடைய சரித்திரத்தை வாசித்து பார்க்கலாம். இன்றிலிருந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பெண்மணி.
3 வயதா இருக்கும்போது ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தவள். அவங்க அப்பா அப்பவே இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பேங்க், இப்படி நிறைய பணம் சேமித்தல், சொந்த இடத்தை வாங்கி விற்பது, ரியல் எஸ்டேட் பிசினஸ், இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே செய்து கோடிக்கணக்கில் பணம் சேர்த்திருந்த ஒரு பெரிய முதலாளி. அவங்க அம்மாவும் ஒரு நல்ல உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவள், கோடீஸ்வர குடும்பம். 3 வயதுல இவள் விளையாட்டாக ஏதோ செய்யும் போது இவள் கண்ணில் திடீரென்று ஒரு பார்வை குறைபாடு ஏற்பட்டது விளையாண்டு கொண்டிருக்கும் போது. சோ அந்த காலத்தில் இருந்த உயர்ந்த மருத்துவ சிகிச்சைகள்லாம் செய்யப்பட்ட போது டாக்டர் சொன்னாங்க, இப்போ இவ கண்ணில் ஒன்றும் பண்ண முடியாது, இவ கண்ணில் ஆபரேஷன் பண்றதுக்கு இவளுக்கு 11 வயதால் என்ன பண்ணணும் ஆகணும். 11 வயதான பிறகுதான் இந்த நரம்புகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்த பின்புதான் இவள் கண்ணுக்கு என்ன செய்ய முடியும் என்று பார்க்க முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். சோ 11 வயது வரை கண் பார்வை இல்லாமலே மற்றவருடைய உதவியோடு இவள் வாழ ஆரம்பித்தார். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார். 11 வயசுல கண் பார்வை செய்யப்பட வேண்டும் என்று ஆபரேஷன் பண்ணுவதற்காக டாக்டர்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணும்போது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவளுக்கு அதுவரை சாப்பிட்ட மெடிசின், அவள் கண்களுக்கு கொடுத்த மருந்தினால கண் நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இன்னொருவரிடத்திலிருந்து கண்ணை பெற்று ஆபரேஷன் பண்ணி வச்சாலும் இவளுக்கு என்ன வராது, பார்வை வராது. காரணம் கண் நரம்புகள் எல்லாம் பழுதாகி விட்டது என்று டாக்டர் ஒரு அதிர்ச்சி சொல்றார். ஒரே நாளிலே அந்த நாள் செய்தியை கேட்கும் போதே அவங்க அப்பா வச்சிருந்த அத்தனை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அந்த பணம், அந்த ரெக்கார்ட்ஸ் அத்தனையும் ஒரு தீ விபத்தில் அழிந்து போகிறது. ஒரே நாளிலே நடு ரோட்டுக்கு வர்ற மாதிரி அவங்க வாழ்க்கை மாறுகிறது. இடம் பெயர்ந்து போகிறார்கள். 13 வயது ஆகிறது. 13 வயது ஆகும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, எந்த முன்னேற்றமும் கிடையாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த போது எப்படி இருந்ததோ அப்படிதான் அவன் வாழ்க்கை இன்னும் இருக்கிறது, அவன் பார்வை திரும்பறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்று சொன்ன உடனே மனம் உடைந்து போகாமல் 13 வயதுல ஒருத்தர் பக்கத்துல கூப்பிட்டு, ஒரு வயதானவரை கூப்பிட்டு உட்கார வைத்து வேதத்தை வாசிக்க சொல்றான் அந்த சின்ன பொண்ணு. அல்லேலூயா. 13 வயதில் வேதத்தை வாசிக்க 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 அதை கேட்டு கேட்டு வேதத்தின் ஒவ்வொரு பகுதிகளாக மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. 15 வயது வரும்போது within 2 years 2 வருடத்திற்குள் பழைய ஏற்பாடுல சங்கீதங்கள், பாடல், நீதிமொழிகள், அப்புறம் புதிய ஏற்பாட்டில இருந்து சுவிசேஷ நூல்கள், இதன் பல பகுதிகளை மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. இது எல்லாம் மனப்பாடமா என்ன பண்ணுவார், சொல்ல ஆரம்பித்தார். அதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் அவளுக்கு பாடல் இயற்றுகிற கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரே ஒரு பாடல் எழுதினால் அது ரொம்ப பிரபலமானது. அதற்கு பிறகு நூற்றுக்கணக்கான பாடல்களை பாட ஆரம்பித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் சரி, உலகம் முழுவதும் சரி, நாம பாடுகிற பழைய கீர்த்தனை பாடல்கள், அல்லேலூயா, எக்கச்சக்கமான பாடல்கள் எழுதினது யாருன்னா இந்த கண் தெரியாத பெண்மணி. அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதி கிறிஸ்தவ திருச்சபைகள் பாடுவதற்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அவளை பயங்கரமா பயன்படுத்தினார். அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அம்மா கண்ணு தெரியாம இருக்கிறீங்க, இதை பற்றி நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்று பத்திரிகையாளர்கள் கேட்ட போது அவ சொன்ன 2 ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட், ரெண்டையுமே உங்களுக்கு சொல்றேன். அவன் அந்த பத்திரிகையாளர்கள் அதை மட்டும் கேட்கல, அதுக்கப்புறம் சொல்றாங்க, உனக்கு ஒருவேளை இப்பொழுது கண் பார்வை கிடைத்தால் நீ என்ன செய்ய விரும்புகிறாய் அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? 2 கேள்வி. ஒண்ணு, கண் பார்வை இல்லாத வாழ்க்கை பற்றி நீ ஏதாவது சொல்லு. 2வது, உனக்கு பார்வை கிடைச்சா நீ என்ன செய்வேன்னு சொல்லு. அந்த பெண்மணி சொல்றா முதல் கேள்விக்கு, அல்லேலூயா, கண்ணு தெரியாத பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்லை, ஆனால் கண் இருந்தும் தரிசனம் இல்லாதவர்களை குறித்து நான் பரிதாபப்படுகிறேன். அல்லேலூயா. எனக்கு கண் இல்லைங்க, ஆனா ஆயிரக்கணக்கான பாட்டு எழுதி இருக்கிறேன். ஆனா கண் இருந்தும் வாழ்க்கை எதற்கு வாழ்கிறோம் என்றே தெரியாமல், பிரயோஜனம் இல்லாமல், ஏதோ காலையில எழும்பி ராத்திரி படுக்கைக்கு போய் மறுநாள் காலையில எழும்பி வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறவர்களை குறித்து நான் பரிதாபப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். முதல் கேள்விக்கு பதில். 2வது கேள்விக்கு பதில், உனக்கு இப்ப கண்ணை கொடுத்தா நீ என்ன செய்வேன்? அதுக்கு அவ சொல்றா, எனக்கு இந்த உலகத்துல கண் பார்வையே வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எனக்கு எப்ப கண் பார்வை வேணும்னா பரலோகத்துக்கு போகும்போது, ஏனென்றால் என் கண் திறக்கும் போது நான் பார்க்க விரும்புகிற முதல் நபர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், ஃபேனி கிராஸ்பின் போட்டீங்கன்னா எக்கச்சக்கமான தகவல்கள் அந்த பெண்மணி குறித்து வரும். எதற்கு இதை சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை, வாழ்க்கை குறித்த வெளிச்சம் இல்லை, ஆண்டவரை குறித்த வெளிச்சம் இல்லை, வசனத்தை குறித்த வெளிச்சம் இல்லை. எதற்காக இந்த உலகத்துல இருக்கிற தெரியல, என்ன நோக்கம் ஒண்ணும் தெரியல. அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை நான் சும்மா கொடுக்கலப்பா, உன் வாழ்க்கைக்கு என்ன இருக்கிறது? ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா.
உன் வாழ்க்கை குறித்த வெளிச்சம் உனக்கு வேண்டியது அவசியம். உன் வாழ்க்கை குறித்த தெளிவு உனக்கு வர வேண்டியது அவசியம். ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, உன் வாழ்க்கையை நான் எதாய் மாற்ற விரும்புகிறேன், என் வார்த்தை கொண்டு வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறேன். அதற்கு நீ எதை நோக்கி பார்க்க வேண்டும்? என் வார்த்தை கவனி. Listen to my words. Look into my words. என் வார்த்தை கொஞ்சம் உற்று பாருப்பா, என் வசனத்தை கவனிப்பா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நேரம் எடுத்து வாசிக்கிற பழக்கம் இருக்குது? கை தூக்கி காட்டுங்க. அப்படி நான் சொல்ல விரும்பல. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் வாசிங்க? நான் எங்க பைபிள் காலேஜில் கேட்கும்போது எல்லாரும் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், அதிர்ச்சியா இருக்கும். ராணுவத்தில் இருந்த ஒருவர் சில நாட்களுக்கு முன்பு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தது. ராணுவத்தில் இருந்த ஒருவர் கண் பார்வை பறிபோனது. நல்ல கிறிஸ்தவர், ஆண்டவரை குறித்து அதிகம் நேசிக்கிறவர், முக்கியமா வேத வசனத்தை வாசிக்கிறவர், ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிற மிலிட்டரி கமாண்டர், கண் பார்வை பறிபோனது. அவருக்கு ரொம்ப வருத்தத்துல என்னன்னா, வேலை போனது கூட பரவாயில்ல, இன்னும் வேலை செய்ய முடியாது ராணுவத்துல, ஆனா நான் வேலை இழந்து போனது கூட பரவாயில்ல, ஆனா எனக்கு என்ன பண்ண முடியல, வசனத்தை வாசிக்க முடியல, வருத்தம். அப்போ ஒரு நண்பர் சொன்னாருப்பா, பெயிலின்னு ஒண்ணு இருக்குதுப்பா, அதை என்ன பண்ணலாம், தடவி பார்த்து வாசிக்கலாம், அப்படி ஒரு பைபிள் இருக்குது, உனக்கு கண்ணு தேவையில்லைன்னு பயங்கர சந்தோஷம். அவர் சொல்றாரு, ஒரு ஃப்ரெண்டு, நான் அந்த பைபிளையும் வாங்கிட்டு வர்றேன், அதை உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நபரை கொண்டு வர, நீ எப்படி வாசிக்கணும் தடவி பார்த்து. அவரை அழைத்து கொண்டு வந்தார், அவர் சொல்லி கொடுத்தாரு. இவர் வாசிக்க ஆரம்பிக்கிறது கை வச்ச போதுதான் புரிந்தது, அவருக்கு கையிலே என்ன இருந்தது, உணர்ச்சி போயிருந்தது. அவர் தொடராரு, அவருக்கு எந்த சென்ஸுமே இல்லை, மனம் உடைந்து அழ ஆரம்பித்தார். அவர் அந்த பெயிலி என்கிற பைபிளை கையில் எடுத்துக்கொண்டு, அது அந்த பலகை போல இருக்கும், அந்த பேப்பர் கொஞ்சம் அதுல அந்த இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும், அதை கையில் எடுத்துக்கொண்டு கண்ணோடு அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டு அழுத போது, அவர் வாயை திறந்து, ஆண்டவரே வசனத்தை வாசிக்க முடியல அழுறாரு. தற்செயலாக அவருடைய நாக்கு எதுல பட்டது, அந்த புஸ்தகத்தில், அந்த 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 பலகையில பட்டது. பட்ட உடனே அவருக்கு உணர்ச்சி இருந்தது, எதுல, நாக்குல. உடனே அவர் சொன்னாரு, எப்படி வாசிக்கணும்னு சொல்லி கொடுங்க, நாக்குல உணர்ச்சி இருக்குது, நான் அதை வாசிக்க விரும்புறேன். அல்லேலூயா. உனக்கு தெரியுமா, 2 வருடத்திற்குள் நாக்கால கண் பார்வை கிடையாது, கையில உணர்ச்சி கிடையாது, நாக்கால தடவி தடவி தடவியே 4 முறை வேதாகமத்தை வாசித்து முடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஏன் வாழ்க்கையில வெளிச்சம் இல்லைன்னா என்ன இல்ல, வார்த்தை இல்ல, ஆண்டவருடைய பிரமாணத்தை கவனிக்கிறது இல்ல, எனக்கு தோன்றதை செய்யறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றேன். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுங்க, வார்த்தையை கற்றுக் கொடுங்க. இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். என்னுடைய பிள்ளைங்க 2 பிள்ளைகளும் நேற்று வந்திருந்தாங்க. ஆண்டவர் சித்தமானால் நாளைக்கு வருவாங்க. என்னுடைய மூத்த மகன் நல்லா பாட்டு பாடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர்களுக்கு நல்ல பாடுற கிருபையை கொடுத்திருக்கிறார். நாளைக்கு வரும்போது ஒரு பாடல் பாட சொல்றேன் நான். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அவ 10th படிச்சு முடிச்சா, லாஸ்ட் இயர்ல, இப்ப 11th போறா. 10th அவதான் ஸ்கூல்ல 2வது மதிப்பெண், டாப். தமிழ்ல சென்டம். ஆனா எங்கேயும் டியூஷன் கிடையாது. அல்லேலூயா. நாங்க சொல்லி கொடுப்போமா, நாங்களே ஊர் சுத்துற ராப்பாடிகள். அல்லேலூயா. நாங்க உட்கார்ந்து படிக்க சொல்றதுக்கு நேரம் கிடையாது. ஆனா பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல் என்னன்னா, நீ பைபிள் வாசிக்காம ஜோம் பண்ணாம மேல படுக்கிறதுக்கு பெட்ரூமுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. நான் சில நேரம் ராத்திரி மீட்டிங் முடிச்சுட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். என் பையன் படுத்திருப்பான், கீழே தான் படுத்திருப்பான். நான் சொல்லுவேன், சரி மேலே படுக்க போலாமான்னு கேட்பேன். உடனே அவன் தூக்க கலக்கத்தில் இருந்துவான். நான் சொல்லுவேன், டே இன்னைக்கு பைபிள் வாசியாடா? இல்லை டாடி, ஹோம்ஒர்க் நிறையா இருந்துச்சு. சரி, அப்போ எழுந்து உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு நீ மேலே வந்தால் போதும்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போவோம். அவன் உட்காந்து வாசிச்சுட்டு தான் வருவோம். அல்லேலூயா. ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், ஜோம் பண்ணணும். அவள் 10th எக்ஸாம் எழுதும்போது அவளுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை ஒன்று என்னன்னா, நீ எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் எவ்வளோ படிக்கணுமோ என்ன பண்ணு, படிச்சுக்கோ. எக்ஸாம் அன்னைக்கு காலையில் புக்கை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. நீ காலையில் எழும்பணும், குளிக்கணும், பைபிள் வாசிக்கணும், வசனத்தை ஒப்பிக்கணும், மனப்பாடம் பண்ணி, அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போனா போகணும். அல்லேலூயா. அதை சாட்சியா சொல்றேன். அவளும் அதே போல செஞ்சான்.
நாளைக்கு வேணா உங்களுக்கு ஒரு வசனத்தை ஒப்பிக்க சொல்றேன். அல்லேலூயா. அதுலேயே டைம் போயிடும், நான் பிரசங்கம் பண்ண முடியாது. என்ன தனியாக அதுக்குன்னு ஒரு மீட்டிங் வச்சு அவளை சொல்றேன். சங்கீதம் 119 எத்தனை வசனம் இருக்குது? 100 அவ்வளவு வசனத்தையும் மனப்பாடமா கடன்னு சொல்லுவான். என் பையன் ஒரு 100 வசனம் மனப்பாடமா சொல்லுவான், தமிழ்ல இங்கிலீஷ்லயே. அல்லேலூயா. பைபிள் ஒரு தடவை வாசிச்சு முடிச்சாச்சு. என் பொண்ணு இப்ப 2வது தடவை வாசிச்சுட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நான் பைபிள் கிட்டத்தட்ட ஒரு 30 தடவைக்கு மேல வாசிட்டேன், இன்னும் வாசித்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு சாகிறதுக்குள்ள நான் எத்தனை வயசுல சாகிறேனோ அத்தனை தடவையாவது பைபிள் வாசிச்சிருக்கணும்னு எனக்கு ஆசை. அல்லேலூயா. நீ உங்களுக்கு சவாலா சொல்றேன், என் வாழ்க்கையில இருள் வருதுன்னா எனக்கு என்ன இல்லை, எதோடு தொடர்பு இல்லை, வெளிச்சத்தோடு தொடர்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது கட்டளையே விளக்கு, இதாங்க வெளிச்சம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை கவனித்து பார், என் வார்த்தை கவனித்து பார், அப்பொழுது நான் உன் வாழ்க்கையில் எதை தருவேன்? வெளிச்சத்தை கட்டளையிடுவேன், என் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை தருவேன். வார்த்தையோடு தொடர்புல வாங்க. ஆண்டவர் நம்மை அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். போன வருடம் என் பையன் 7th படிக்கிறான். போன வருடம் 6th படிக்கும் போது அவங்க ஸ்கூல்ல ஆனுவல் டேக்கு பிராக்டிஸ் நடந்துட்டே இருக்குது. இவன் எந்த ப்ரோக்ராம்லையும் சேரல. நான் சொன்னேன், ஆனுவல் டே நடக்கிற அன்னைக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருந்ததுனால, வெளியே போகிறதுனால எல்லாரும் போக வேண்டியிருக்குன்னு சொல்லி அவங்க மிஸ்டர் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி வச்சிருந்தேன். அதனால அவன் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. அதனால அவனை எந்த ப்ரோக்ராம்லையும் சேர்க்கல. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த ப்ரோக்ராம்ல எம்சி பண்ற பையன், எம்சி பண்றதுன்னா அவன் தான் அந்த 2.5 மணி நேரம் ப்ரோக்ராம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை என்ன பண்ணணும், அவன் தான் தொகுத்து வழங்கணும். அடுத்து என்ன ப்ரோக்ராம் வருது, யார் பேச போறா, என்ன பேச போறாங்க, அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு அதை பத்தி ஷார்ட்டா இங்கிலீஷ்ல சொல்லி தொகுத்து வழங்கணும். அதற்கு ஆண்டவரை அறியாத இன்னொரு பையன் அவன் தான் ஆயத்தம் பண்ணியிருந்தாங்க. 1 மாதம் அவன் பிராக்டிஸ் பண்ணியிருந்தான். 10 பக்கம் ஆங்கிலத்துல எழுதி மனப்பாடம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறான். அவனுக்கு டெங்கு ஃபீவர் வந்துருச்சு. ஆனுவல் டேக்கு 1 வாரத்துக்கு முன்னால. ஆனுவல் டேக்கு 3 நாள் வரைக்கும் அவன் சரியாயிருவான்னு பார்த்து, சாதாரண ஃபீவர் தான் பார்த்து 3 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை. என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. நான் இவனை காலையில ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறேன். அந்த மேம் பதறி அடிச்சுட்டு என்கிட்ட வர்றாங்க, சார் உங்க பையன் நல்லா இங்கிலீஷ் பேசுவான் சார், 10 பக்கம் இருக்கு சார், மனப்பாடம் பண்ணணும். நீங்க அந்த ப்ரோக்ராமுக்கு அன்னைக்கு ஒரு நாள் இவனை தயவுசெய்து எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க சார், நான் ஏற்கனவே லீவு கொடுத்துருந்தேன், ஆனா அவரை வழி இல்லை. இந்த ப்ரோக்ராம்ல காம்பேர் பண்ண வேண்டிய மெயினான ஆள் என்ன பண்ணிட்டான், ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டான், எங்களுக்கு ஒரு வழி இல்லை, தயவுசெய்து இவனை இது பண்ணுங்க சார். இன்னைக்கு தான் மெயின் ரிஹர்சல் மத்தியானம் 2 மணிக்கு, அதுக்கப்புறம் நாளைக்கு சாயங்காலம் ஒரு ரிஹர்சல் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபைனல் டே ப்ரோக்ராம் தான். டைரக்டா ப்ரோக்ராம் பெற்றோர்கள் முன்னால வெளியே ஸ்டேஜ்ல நடக்கும். இந்த 10 பக்கம் இவன் மனப்பாடம் பண்ணி நாளைக்கு சொல்லணும். ஆனா இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு ஒரு ரிஹர்சல் இருக்கு, அதுல இவன் பேப்பர் பார்த்துட்டு என்ன பண்ணலாம், வாசிக்கட்டும். சரி மேடம் நான் சொல்றேன், எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. அப்புறம் மீட்டிங் கூப்பிட்டு பாஸ்டர்ட்டா பைபிள் காலேஜ் அவருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ஃபேமிலியா வர முடியாது, நான் மட்டும்தான் வர்றேன், ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலேஜ்லாம் எடுத்து முடிச்சுட்டு சாயங்காலம் 4 மணிக்கு இவனை கூப்பிட ஸ்கூலுக்கு போறேன். ஸ்கூலுக்கு போனவொன்னே அந்த மிஸ் ஓடி வர்றாங்க. என்னை பார்த்த உடனே காலையில ஓடி வந்த பதட்டம் இல்லை, இப்போ பயங்கர சந்தோஷம். சார் என்ன சார் மண்டை இவனுக்கு, என்ன மேடம் சார் 10 பக்கம் சார், அந்த பையனுக்கு 1 மாசம் என்ன பண்ணோம், ட்ரைனிங் கொடுத்தோம். அவன் பேப்பரை பார்க்காம பேசுறதுக்கு இவன்கிட்ட சொல்லியிருந்தேன், எப்பா நாளைக்கு சாயங்காலம் நீ பேசணும், இன்னைக்கு இந்த 10 பக்கம் பேப்பரை பார்த்து என்ன பண்ணு பேசு. ஆனா சார் பேப்பரை கையில கொடுத்து கிளாஸ் இருந்திருக்கு எவ்வளவு நேரம் வரைக்கும், 12:30 மணி வரைக்கும் கிளாஸ், 12:30 மணிக்கு லஞ்சு, 1 மணிக்கு லஞ்சு முடியுது, 2 மணிக்கு ப்ரோக்ராம், 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் இந்த பேப்பரை சும்மா புரட்டிட்டு இருந்தான் சார். 2 மணிக்கு ரிஹர்சல்ல பேப்பரே இல்லாம, அல்லேலூயா, 10 பக்கம் சார். இவன் பக்கத்துல நின்று சிரிச்சிட்டு இருக்கிறான். எப்படிடா பேசுன உன்ன சொல்றான், உங்களுக்கு தான் தெரியுங்களா டாடி, வசனம் மனப்பாடம் பண்ண ஏசப்பா எனக்கு என்ன கொடுத்தாங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. 10 டியூஷன் அனுப்புறதெல்லாம் ரைட்டு தான். கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், பிசிக்ஸுக்கு ஒரு டியூஷன், அல்லேலூயா. எது வேண்டாம், எதை மறந்துடணும், ஆனா இதை கொடுத்தாலே போதும்.
உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்ற முடியும். உங்க காலத்திற்கு பிறகும் நீங்க நிறைய பெற்றோர் எதை மறந்து விடுகிறோம் என்றால் இதை மறந்துடுறோம். நமக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு எப்படி ஆயிடுச்சு? கம்மி ஆயிடுச்சு. டெய்லி காலையில நம்மளே வேலைக்கு போகும்போது எதை பார்த்துட்டு போறோம்? கேலண்டர்ல பார்த்துட்டு போறோம். இன்னைக்கு என்ன வசனம் ஆண்டவர் பேசுறாரு? அட பாவி, எதை எடுத்து வாசிக்க மனசு இல்ல. பைபிள் எடுத்து ஜோம் பண்ணி ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுறாருன்னு வாசிக்க மனசு இல்லை. கேலண்டர் ஏதோ ஒரு வசனத்தை பார்த்து பேசுறோம். வாட்ஸ்அப்ல வர ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சு வச்சுக்கிறோம். ஆனா கர்த்தர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை கவனிக்க எனக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. நான் அதுல 3-4 காரியம் எழுதி வச்சிருக்கிறேன். என் பிரசங்கம் பாருங்க, இதுல இருக்குது. நான் இன்னைக்கு அதுல போல எதுக்கு ஆண்டவர் இதை பேச வைக்கிறாரு எனக்கு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்க ஆரம்பித்தால் எந்த விதமான இருளையும் அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை வெளிச்சமாய் அவரால் மாற்ற முடியும். உன் பிள்ளைகளுக்கு ஒரு தேவையா? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு தேவையா? என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றும். அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும் என்ற வெளிச்சத்தை இந்த வார்த்தை கொடுக்கும். எப்படி செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை இந்த வார்த்தை கொடுக்கும். ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தையை கவனி, நீ இருளிலே நடக்காமல் வெளிச்சத்திலே நடப்பதற்கு உனக்கு அது உதவி செய்யும். அல்லேலூயா. நேரம் அனுமதிக்குமானால் ஒரு 3 விதமான காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. யோவான் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. யோவான் 9:1. பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். கவனிங்க, இது என்ன குருடு? பிறவி குருடுனா என்ன அர்த்தம்? என்ன தெரியல அவன் கண்ணுல? வெளிச்சம் இல்ல. கண்ணு எப்படி இருக்கு? இருளா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன விதமான இருளில் இருக்கிறார்கள்னா, என்ன இல்ல? கண்ணுல வெளிச்சம் இல்லை. அல்லேலூயா. அவன் சொல்றான் குருட. என்ன வார்த்தையை சொல்றான்? குருட என்ன வார்த்தையை சொல்றான்? ஆண்டவரை பார்த்து வாசிங்க அத கீழே. குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? சரி, தொடர்ந்து வாசிங்க. இவன் செய்த பாவம் அல்ல, பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகளில் வெளிப்படும் பொருட்டு. தொடர்ந்து. ஒருவனுக்கு கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அதுல சரி, அது கடைசி வரை போக வேண்டாம். அதுல 5வது வசனம் வாசிங்க. 5வது வசனம். நான் உலகத்தில் இருக்கையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சரீர பிரகாரமான குருடு மாறணும்னா யார்கிட்ட வரணும்? அல்லேலூயா. பாஸ்டர், எதுக்கு பாஸ்டர் என்கிட்ட சொல்றீங்க? எங்களுக்கு தான் கண்ணு நல்லா இருக்குது. கண்ணு நல்லா இருக்குது, ஆனா என்ன இல்ல? வாழ்க்கை குறித்த தரிசனம் இல்லை, நோக்கம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் தான் யாரு? உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி எச்சில துப்பி ஆண்டவர்ல சேற்ற உண்டாக்கி அவன் கண்களை பூசுறார். 10வது வசனம் வாசிங்க. 10வது வசனம் வேகமா. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? 11வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர். அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க கவனிங்க. வேகமா சொல்லிட்டு போறேன். 3 விதமான இருள் இருக்குது. நான் எல்லாத்தையும் பேச முடியுமான்னு தெரியல. உன் கண்ணு குருடா இருந்தால் நீ யாரை பற்றி சொல்ல முடியாது? சொல்லுங்க. கடைசியா இயேசுவை பத்தி எப்போ ஒருத்தருக்கு சொல்லி புதுசா ஒரு ஆளை கொண்டு வந்தீங்க சர்ச்சுக்கு? என்ன பதில காணோம்? தப்பான கேள்வி கேட்கணும். அல்லேலூயா. கடைசியா எப்பங்க புதுசா ஒருத்தரை சர்ச்சுக்கு கொண்டு வந்தீங்க? நான் பாஸ்டர் கிடையாது. நான் யாரு? நீங்க என்ன அவர் அப்போ பாஸ்டர் கிடையாதுன்னு அவர் யாரு? பாவியா அப்படின்னு பாக்கிறீங்களா? நான் பைபிள் காலேஜ்ல டீச்சர். எங்க பைபிள் காலேஜ்ல ஒரு ரூல் இருக்கு. டீச் பண்றவங்க என்ன வைக்கக்கூடாது? சர்ச்சை வைக்கக்கூடாதுன்னு ரூல் இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் நான் சர்ச்சையை விட்டுட்டு ஒரு 600 பேர் இருக்கிற சர்ச்சை விட்டுட்டு தான் வேதாம கல்லூரிக்கு டீச் பண்ண வந்திருக்கிறேன் 10 வருஷமா. அல்லேலூயா.
எனக்கு சர்ச்சு கிடையாது. ஆனா நான் மதுரையில இருந்தா, நேற்றே சொன்னேன்னு நினைக்கிறேன், மதுரையில இருந்தா நாகமலை புதுக்கோட்டையில எங்க சபையில தான் என்ன பண்ணுவேன், அங்க உள்ள சபைக்கு தான் போவேன். ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க 3 மாசத்துக்கு ஒருக்க நான் வரிசையா மீட்டிங் போற ஆளு. ஏதாவது ஒரு வாரம் என் பையன் என்ன உயிரை வாங்கிடுவான். என்ன பண்ணுவானா, டேடி தயவு செய்து மீட்டிங் கொடுக்காதீங்க டேடி, நீங்க போயிட்டே இருக்கீங்க, எனக்கு விளையாட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை பிடிச்சி வச்சிருவாங்க எல்லாரும். அல்லேலூயா. அப்படி ஏதாவது மீட்டிங் வந்து போகாம இருந்தேன்னா அன்னைக்கு அவனுக்கு அதே மாதிரி சந்தோஷம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன், ஒரு வேலை இருந்தது முடிச்சுட்டு 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். கொஞ்ச நேரம் படுத்து எழும்பி அப்புறம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு பைபிள்லாம் எடுத்து பார்த்துட்டு மெசேஜ்லாம் ரெடி பண்ணிட்டு முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு இவன்கிட்ட சொன்னேன், ஒரு டீ போட்டு கொடுமான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன். இவன் மெதுவாக வந்தான், டேடி மீட்டிங் போனோம்ல. ஆமாம் ஆமாம் அப்படின்னு. டேடி ஒரே ஒரு ஓவர் என் கூட விளையாண்டு போங்களேன். டேய் ஓடியே போயிடு. அல்லேலூயா. அவனுக்கு அது ஒரு பயங்கர சந்தோஷம். அப்போ அந்த சர்ச்சில் தான் நாங்கள் ஆராதிக்கிறோம், அங்கே தான் போகிறோம். நான் அங்கே போய் ஊழியம் செய்யணும்னு என்ன இல்லை சொல்லுங்க, அவசியம் இல்லை. நான் வாரம் சர்ச்சில் போகிறேன், பிரசங்கம் பண்ணுறேன். ஆண்டவர் ஏராளமான ஆட்களை சந்திக்க உதவி செய்கிறார், வாழ்க்கையை மாற்றுகிறார், பின்மாற்றத்தில் இருக்கிற அநேகம் பேர் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆனாலும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வேலைக்காக வந்த ஒருத்தட்ட ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றேன், கடைக்கு போற இடத்துல ஆண்டவரை பத்தி சொல்றேன். ஏன் என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், வந்து ஐயா எங்க அம்மாவுக்கு கல்லறை தோட்டத்தில் இடம் வேணும், இந்த சர்ச்சு பாஸ்டர்ட்ட பேசுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், கல்லறை தோட்டத்தில் இடம் வாங்குறது ரொம்ப ஈஸி, எங்க இடம் வேணும். அல்லேலூயா. அவர் அப்படி ஆண்டவருக்கு ஆதாயம் பண்ணி எங்க சர்ச்சுக்கு போக வச்சேன். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எப்ப கடைசியா ஒருத்தருக்கு ஆண்டவரை பத்தி சொன்னீங்க சார்? இந்த குருடன், கண்ணு தெரியாதவன், ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அற்புதத்தை செஞ்ச உடனே அவன் சொல்றான், அவன்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறாங்க, எப்படி கண்கள் திறக்கப்பட்டது, எப்ப அவனுக்கு எப்படிப்பா பார்வை கிடைச்சது? அவன் சொல்றான், என்ன சொல்றான், இயேசு எனப்பட்ட ஒருவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் கண்ணு குருடு மாற வேண்டுமானால் யாரோட உள்ள தொடர்பு தேவை? இயேசுவோடு உள்ள தொடர்பு தேவை. அல்லேலூயா. இன்னும் சொல்லணும்னா, நிறைய நேரங்கள்ல எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கான காரணத்தை நான் என்ன பண்ணிடுறேன், மறந்துடுறேன். எதுக்கு உங்களுக்கு அற்புதம் செய்யணும், எதுக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், எதற்கு உங்க குருட்டு தன்மையை சரியாக்கணும், எதற்கு உங்க வாழ்க்கையில உள்ள பிரச்சனையை சரி பண்ணணும். காரணம், உங்களை கொண்டு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களோட வேலை பார்க்கிறவங்க, நீங்க ஒன்னும் பெருசா சொல்ல வேண்டாங்க, இயேசு எனப்பட்ட எனக்கு அற்புதம் செஞ்சாருங்க, உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா. இன்றைக்கு இதை செய்ய முடியவில்லை என்றால் இன்றைக்கு நாம எதுல தான் இருக்கிறோம்? குருடா தான் இருக்கிறோம். நாம எதுல தான் இருக்கிறோம்? இருள்ல தான் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த வசனம் நம்மை விடுதலை ஆக்கட்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தீர், உண்மைதான். அற்புதம் செய்தீர், உண்மைதான். எனக்கு உதவி செய்தீர், உண்மைதான். ஆண்டவரே, உம்மை பற்றி யாருக்காவது சொல்லுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த முறை நான் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இடம்லாம் இப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம உற்சாகத்தை வச்சுதான் ஆண்டவர் நமக்கு ஆத்துமாக்களை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை நாள் இதிலே இருந்து ஆராதிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் சும்மா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படியே இந்த இடமே போதும் பாஸ்டர், இங்கேயே ஆராய்ச்சிப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆட்கள் கூட கூட உங்களுக்கு வேற வழி இல்லை, இங்க தான் போய் ஆகணும், வெளில தான் போய் ஆகணும். ஆண்டவருக்கு வேற வழி இல்லை, உங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துதான் ஆகணும். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? குருடா இருக்கிறதுனால, ஆண்டவரோடு தொடர்பு இல்லாம இருக்கிறதுனால, இயேசுவை குறித்து சொல்லாம இருக்கிறதுனால ஆண்டவரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். சரி, எப்பதான் இவன் கூப்பிடுறான்னு பார்ப்போம், எப்பதான் இவன் பெறுகிறான்னு பார்ப்போம், எப்பதான் இவனுக்கு பெரிய தரிசனம் வருதுன்னு பார்ப்போம். அல்லேலூயா. பாஸ்டர் மோகன் அவர்களை பத்தி அடிக்கடி நான் போகிற இடங்கள ஒரு சாட்சி சொல்லும். அவர் ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டம், ஒரு ஃபாரின் மிஷனரி சென்னைக்கு வந்திருந்தார். இவருக்கு அவரை வச்சு கூட்டம் நடத்தணும்னு ஆசை.
சென்னையில அண்ணா நகர் அந்த இப்ப இருக்கிற சைதாப்பேட்டையில உள்ள ஒரு சேரியில தான் அவருக்கு சின்ன ஆலயம் இருந்தது. ஒரு சின்ன கூரை ஷெட்டு தான். மிஷினரி கூப்பிட்டு 3 நாள் மீட்டிங் எல்லாம் ரெடி பண்ணி ரூம் புக் பண்ணி அவரை தங்க வச்சு, இன்னொரு மிஷினரி கையில காலில் விழுந்து ஒரு 3 நாள் மீட்டிங் எல்லாம் ரெடி பண்ணி, அல்லேலூயா, நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு பக்கத்துல உள்ளாரு எல்லாருக்கும் கொடுத்து, முத நாள் சொல்லிட்டார் மிஷினரிட்ட, ஐயா இந்த இடம் நீங்க இறங்கி இந்த ரூமுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்துருங்க, உங்க ரூம்ல இருந்து நடந்து வர்ற தூரம் தான். அல்லேலூயா சொல்லிட்டு முதல் நாள் மீட்டிங் ஆரம்பிச்சாச்சு. பாடுறாரு பாடுறாரு பாடுறாரு, பிரசங்கியாரு வரல. அல்லேலூயா 6 மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம் 6:30 ஆச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8 மணி ஆச்சு. இனி பிரசங்கியார் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்ச போது ஜோம் பண்ணி முடிச்சு எல்லாரையும் அனுப்பி விட்டார். பயங்கர கோபத்துல முடிஞ்ச உடனே அவருடைய ஒரு ஸ்கூட்டர் இருந்துச்சு, பழைய வண்டி, அதை எடுத்து நேரம் எங்க போறாரு, ஹோட்டலுக்கு போறாரு, மிஷினரிட்ட சண்டை போடுறதுக்காக. ஹோட்டலுக்கு போய் அறையில உள்ள பெல்ல அடிச்ச உடனே கதவை திறந்து இவர் சத்தம் போடுறதுக்கு முன்னாடி யாரு சத்தம் போடுறார், மிஷினரி சத்தம் போடுறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. மிஷினரி சொன்னார், ஏய் மோகன், 5 மணிக்கு நானு கூட்டத்துக்கு ஆயத்தமான, 6 மணில இருந்து நான் உன் சர்ச்சை தேடுறேன். எத்தனை மணி வரைக்கும்? 7:45 வரைக்கும் சர்ச்சை தேடுறேன். உன் சர்ச்சை எங்க இருக்கு? கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு சொன்னாரா. உன் ஊழியத்துக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஏன்னா பிசாசு வந்தா கூட நீ இருக்கிற இடம் உனக்கு தெரியாதுன்னு சொன்னார். சொல்லுங்க, ஆண்டவரே என் பார்வை மாற கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே என் கண்கள் மாற கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே என் வாழ்க்கை மாற கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாய் அல்ல, ஆண்டவரே நீர் எனக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து தரிசனம் உள்ளவனாய் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் என் வாழ்க்கையை காத்து கொண்டு இயேசு எனப்பட்ட ஒருவரை அறிமுகப்படுத்தி குருடனாக அல்ல யாராய் வாழ விரும்புகிறேன், அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவனாய் வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னும் 2 வெளிச்சம் இருக்குது, 2 இருள் இருக்குது. எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்ல, ஆசைதான். அல்லேலூயா. ஆனா நேரம் ஆனதுனால நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை பற்றி வேதத்தில் இப்படி ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார், அதை நினைப்பூட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் அதுல பாருங்க, யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனம். யோவான் 5:35. ஊழியம் இந்த உலகத்திலே நீங்கள் சிலருக்கு ஆசீர்வாதமா இருப்பது உலக கணக்குல இல்லைங்க, பரலோக கணக்கில் எழுதப்பட விரும்புகிறேன். அல்லேலூயா. பரலோகம் அதை கணக்குல வைக்கும். நீங்க இன்னைக்கு ஒருவருக்கு செய்யற சின்ன ஊழியம், ஒருவருக்கு செய்யற சின்ன உதவி ஆயிரக்கணக்கானவர்களை தேவ ராஜ்யத்திற்கு என்று வழி நடத்தும். அல்லேலூயா. நீங்க மறந்து போகக்கூடாது. உங்க வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் அதற்காகத்தான் உங்களை எதற்கு அழைத்திருக்கிறார்? குருடாய் வாழ அல்ல, நீங்கள் சரியானதை பார்த்து தேவ வார்த்தையை பிடித்துக் கொண்டு நீங்களும் வெளிச்சம் உள்ளவர்களாய் மாற கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே எங்க வாழ்க்கையின் எல்லையை நீர் பெரிதாக்கும். ஆண்டவரே எங்க குடும்பத்தின் எல்லையை நீர் பெரிதாக்கும். உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத ஒருத்தர் இருக்கக்கூடாது, உங்க உறவினர்களை ரட்சிக்கப்படாத ஒருத்தர் இருக்கக்கூடாது. அது உங்களுடைய இரத்த பலி. ஆண்டவர் உங்ககிட்ட தான் அது கணக்கு கேட்பார். அல்லேலூயா. அதற்கு உத்தரவாதம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. இந்த உலகத்திலே நாம் வாழ போகிற நாட்கள் ரொம்ப சுருக்கம். அல்லேலூயா. மோசே எழுதும் போது இப்படி எழுதுகிறார் சங்கீதங்கள்ல. மோசே எழுதின பாடல், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80 வருடம். ஆனா இப்ப மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு தெரியுமா? 40, 50 வந்துருச்சு. அல்லேலூயா. ரொம்ப சுருக்கமான நாட்கள் நாம் வாழ போகிற நாட்கள். ஆண்டவரே இந்த கொஞ்ச நாட்கள்ல குருடாய் வாழ்ந்து விட்டு உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு அல்ல, நானும் வெளிச்சமாய் இருந்து அநேகருக்கு உம்மை அறிமுகப்படுத்தி அவர்களும் வெளிச்சத்தை காண்பிப்பதற்கு கண்டுகொள்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா. என் குருட்டாட்டம் மாறட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவீராக. நீ சொன்னதை போல உம்மை கண்டுகொள்ள, அல்லேலூயா, உம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள, ஆண்டவரே வெளிச்சம் உள்ளவனாய் வாழ
அநேகரை வெளிச்சத்துக்கு நேராக நடத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நான் இதுவரை ஊழியம் செய்யாம, அநேகருக்கு உம்மை பற்றி சொல்லாமல், என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நான் ஆசீர்வாதமா இராமல் இதுவரை வாழ்ந்திருந்தால் இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என் குருட்டாட்டம் மாறட்டும். நான் தேவனை போல என்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, சுத்தி இருக்கிறவங்க, உங்களோட அறிமுகமானவர்கள் அத்தனை பேருடைய இரத்த பழியும் உங்க மேலதான் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கு போய் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது, ஆண்டவரே, நான் குருடனாய் அல்ல. ஆண்டவர் நம்மகிட்ட ஒவ்வொருத்தரையும் கேட்பார், உனக்கு கண்ணு தந்திருந்தேன், கை தந்திருந்தேன், கால் தந்திருந்தேன், பேசுறதுக்கு வார்த்தை தந்திருந்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற பதில் நமக்கு முன்பாக வைக்கப்படுமானால் இந்த இரவு கர்த்தர் நம்மை ஒரு முறை கூட தொடுவாராக. அங்கிருந்து ஆண்டவரை திரும்ப போய் இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. இது ஒரே வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு அந்த பாரத்தை தரட்டும். ஆண்டவரை, என் சபையின் எல்லை பெரிதாகட்டும், எங்க குடும்பத்தின் எல்லை பெரிதாகட்டும். எங்க வாழ்க்கை குருட்டாட்டமாய் அல்ல, வெளிச்சத்தின் வாழ்க்கையை மாற உம்முடைய பிரமாணங்களை பிடித்துக் கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கவனித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்க குருட்டாட்டம் எல்லாம் மாறட்டும் சொல்றவங்க மாத்திரம் எலும்பி நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட எலும்பி நிக்கிறவங்க கேளுங்க. எல்லாரும் எலும்பி நிக்கணும்னு அவசியம் கிடையாது. உண்மையிலேயே நான் இன்னையிலிருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக, இங்க இருக்கிற பலர் ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு முன்னாலே மரித்து போயிருக்க வேண்டியவர்கள், இதற்கு முன்பாக கை இல்லாமல் கால் இல்லாமல் சரத்துல ஏராளமான பிரச்சனையோடு அழிக்கப்பட்டிருக்க வேண்டியவர்கள், உங்களுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து உங்களை ஜீவனோடு வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை கர்த்தர் எரிய வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. மங்கி எறிந்த உன்னை அணையாமல் கர்த்தர் பிரகாசமாய் வாழ வைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ அநேகருக்கு வெளிச்சத்தை காண்பிக்கும் வாழ்க்கை வாழ கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. நல்ல ரெண்டு கண்களை வைத்து சொல்லுங்க. எரிந்து கொண்டே இந்த ராத்திரி வேளை என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக, ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஆண்டவருக்காக பயன்படாமல் இருந்திருக்கலாம். கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள்ளே வரட்டும். நான் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க கிருபை செய்யும். என் கண்களிலே பெரிய வெளிச்சம் இருக்கட்டும். என் வாழ்வில் வெளிச்சமாக இருக்கட்டும். இயேசுவே, உமக்காக நான் வசனத்திலிருந்து இப்படி வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, நேர்மறையாய் பார்க்க கிருபை செய்யும். இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவர் ஒப்பு கொடுத்துரும் ஆண்டவர்கிட்ட. அவர் மாற்றுவார். நம்மால் முடியாது, அவர் செய்வார். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். ஆண்டவர், நீர் என்னை மாற்றும், என்னை உருவாக்கும். ஆண்டவரை புதிதும் கூர்மையுமான கற்புள்ள எந்திரங்களை மாற்றும். ஆண்டவரே, கர்த்தாவே, பிரகாசமாக்கும். உமக்காக ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, எங்கள் மூலமாக அநேகர் ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் எங்களோடு பலவீரர்களையும் ஆண்டவரே உங்களுடைய அன்புகள் கொண்டு வர கிருபை செய்யும். ஆண்டவர், எங்களை எதற்காக அழைத்தீர் அந்த நோக்கம் நடக்கட்டும். ஆண்டவரே, எங்களை எதற்காக வேறு பிரித்துள்ள நோக்கம் நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை இதுவரை ஜீவனோடு எதற்காக வைத்திருக்கிறீர்கள் அந்த நோக்கம் நடக்கட்டும். ஆண்டவரே, அநேகருக்கு எங்களை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவார்களா?
ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நாளை காலை ஆராதனைகளை ஆசீர்வதிங்க, மாலை கூட்டத்தை ஆசீர்வதிங்க. அநேக மக்களை கொண்டு வாங்க, திரள் ஜனங்களை தேவன் அழைத்து கொண்டு வாரும். ஆண்டவர், இந்த கூட்டங்களின் மூலமாக இப்படியாக ஜனங்கள் கர்த்தருக்குள்ளே வளரட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கும், வழி நடக்கும். வசனத்தை பேசும்படி மகனையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.